ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நியூ விதமான ஃபிஷ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரேரான ஃபிஷ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி பைச்சரோட அப்டேட் பார்த்துருங்க. லெப்பர்ட் ஐ ரீசெண்டாக வாங்கியிருந்தோமே. ஸோ நல்லா ஃபீட் எடுக்குது. ஸோ நேற்று சிக்கன் லிவர் ஃபீட் பண்ணேன், ஃபீட் எடுக்குது. ஸோ ஃபீடிங் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக போடுறேன். சும்மா அது வந்து லென்த்தி வீடியோவை கேப்சர் பண்ணுறது வேணான்னு சொல்லி தான். ஸோ மிச்ச பைசஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அது என்ன ஃபிஷ்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, ஐடி இந்தோனேஷியன் டைகர்னு சொல்லுவாங்க. ஸோ கலரேஷன் பயங்கரமாக இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கோல்டு கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஹெட்லைனில் பாருங்கள், அது கோல்டு கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சாலிடாக ஒரு 5 இன்ச்சஸ் கிட்டேருந்து 6 இன்ச்சஸ் கிட்டே இருக்குது. ஒரு 5 இன்ச்சஸ் சொல்லலாம், எக்ஸாக்ட்னா ஒரு 5 இன்ச்சஸ் சொல்லலாம். ஸோ இது வந்து நான் திங்ஸ் இந்த டேங்க் செல்லர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷஸ் அவங்ககிட்ட தான் வாங்குவேன். ஸோ ரொம்ப ரீசனபுளாக கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதோட பாப்ஸு அதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ ஃபில்டர் ஆஃப் பண்ணியிருக்கு, அதுதான் அது மேலே வந்திருக்கு. ஸோ என்னோடய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வீடியோ கூட கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் அதுதான், ஓகேங்களா? ஸோ பைச்சஸ் பார்க்கலாம் நீங்கள், அங்கே லெப்பர்டாக இருக்குது. ஸோ ஓகே, ஐடி பற்றி பேசலாம், சரிங்களா? ஸோ இது வந்து நிறைய விதமான பேருங்களாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து இந்தோனேஷியன் டைகர்ன்றதுனால எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, ஸோ அந்த சைடில் இருக்க அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பார்த்தா அந்த விசிபிளாக எப்படி இருக்குன்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அக்வேரியம் ஃபிஷஸ் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிஷ்ஷோட அப்பியரன்ஸ் வச்சு தான் பேரே சூஸ் பண்ணுறது அவங்க, சரிங்களா? ஸோ இதோட மேக்ஸ் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ் மேலேயே போகும். ஸோ இப்போதைக்கு ஒரு 5 இன்ச் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் ஏதாவது தெரியணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறேன். ஸோ சரிங்களா? ஸோ குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது, சரிங்களா? இப்போ இது ஆனால் இது என்ன பிரச்சனைனா ஃபீடிங் எடுக்கிறது இல்லை. ஸோ ஐடிஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஃபீட் எடுக்கிறது இல்லை. ஐடின்னு இல்லை, இந்தோனேஷியன் டைகர் ஆகட்டும், லைக் ஐ மீன் அதே தான் சொல்கிறேன். இந்த டாட்னாய்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பொலோட்டோன்னு சொல்லுவாங்க, சிலோ டாட்னாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து வைல்ட்லேருந்து கேட்ச் பண்ணுற மாதிரி தான் வரும், ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து அந்த ஃப்ராக்ஸு ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி ஹண்ட் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மக்கிட்ட பெல்லட் சாப்பிட்றது அவ்வளோ ஈஸியாக போகிறதில்ல. பட் சர்ப்ரைசிங்லி வந்து இது நேற்று நான் சிக்கன் லிவர் போடும்போது ஒரு பீஸ் சாப்பிட்டுச்சு. ஸோ அங்கேயே ஹோப்ஸ் வந்துச்சு எனக்கு, ஓகே ஃபைன், இதாவது சாப்பிடுது, இது வச்சு கொஞ்சம் சர்வை பண்ண வைக்கலாம் இதை. ஸோ அந்த மூலையிலே சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப ஆக்டிவான ஃபிஷ், சரிங்களா? ஐடிஸ் எல்லாம் யூஸ்வலாக இவ்வளோலாம் க்ரௌடட் இருந்துச்சுன்னா டேங்க்கு, ஸோ அந்த மாதிரி பாப்ஸ் வந்து விசிபிளாக இருக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது கலரேஷனு. ஸோ இது நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா பேர் ஓவர் க்ரௌடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. டேங்க் இப்போ பார்த்தா தெரியும். சினகல்ஸ் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இதில் 100 சினகல்ஸ் போட்டால் கூட அது ஓவர் க்ரௌடுன்னு நான் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா சினகல்ஸ் வந்து ஸ்விம்மே பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி கீழே தான் இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்காங்கன்னு. ஸோ டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டன் கோப்ரா கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக வந்திருக்கா, சரிங்களா? ஸோ இன்னொரு அப்டேட் இருக்குது. நான் வந்து இன்னொரு பைச்சர் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை நீங்கள் ஷார்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. செக் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ வரும், லார்ஜ் வீடியோ, ஒரு 2 to 3 minutes அந்த மாதிரி வரும். ஸோ ஐடி பார்த்தா தெரியும், குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த சைஸில் நீங்கள் வந்து வாங்கணுன்னா என்னை கேட்டால் ஒரு 5Kலேருந்து ஒரு 10K கிட்ட வரும். ஸோ குவாலிட்டி மேலே தான் டிபெண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இதோட இன்னும் சூப்பர் குவாலிட்டிஸெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ 3 பேண்டாக இருந்தால் இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ 3 பேண்டாக தான் இன்னும் எக்ஸ்பென்சிவ் தான் என்ன கேட்டால். இது வந்து ஒரு 5 பேண்டுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் வாங்கினது வந்து ஒரு ஓகே ரீசனபிளான ப்ரைஸ் தான். திங்ஸ் இந்த டேங்க் அவர் வந்து நல்ல டீல்ஸில் கொடுப்பாரு. ஸோ அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா இதோட டேங்க் மேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷஸ் விடலாம். ஸோ ஆல்ரெடி யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா பைச்சஸ் இருக்குது, அது கூட விடலாம். பீகாக் பேஸ் கூட விடலாம். அர்வானா வந்து ஒரு பெஸ்ட்டு காம்படிட்டர், சரிங்களா? அர்வானா கூட இந்த ஏஷியாட்டிக் லோச் ஆகட்டும், இதுவாகட்டும், ஸோ ஸ்டிங்ரேஸ் கூட, இதெல்லாம் பயங்கரமான காம்படிட்டர் ஃபிஷஸ். ஸோ ஆராமாக செட் ஆகிடும், எதுவுமே ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் டாட்னாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று சிங்கிள் ஃபிஷ் வாங்குங்க, இல்லைன்னா 4 to 5 ஃபிஷ்ஷஸ் மேலே வாங்குங்க. ஆனால் அந்த மாதிரி போனீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் டெரிட்டோரியலாக இருக்குது. ஸோ ஒரு இடத்த பிடிச்சிட்டா அப்படியே அதுவே தான் ஆக்கிரமித்து வச்சுக்குது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரி, சினகல் எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று போட்டு இன்னும் டைஜஸ்ட் ஆகல. ஸோ ரிப்ஸும் அந்த லாஸ்ட்டில் இருக்கான். ஸோ கலரேஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, சரிங்களா? மீல் வார்ம்ஸ் ட்ரை ஃபீட் பண்ண, ஆனால் எடுக்க மாட்டேங்குது. ஃபிஷ் போட்டால் டக்குன்னு எடுத்துரும், ஆனால் எனக்கு அது பழக்கப்படுத்த வேணான்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம், போக எதை சாப்பிடுதோ அதுக்கு அடாப்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ குவாலிட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேக் வியூவிலேருந்து காட்டுற பாருங்கள். ஆல்மோஸ்ட் சினகல் சைஸஸ் தான் இருக்குது, டைலெல்லாம் இன்க்ளூட் பண்ணால். பட் ஃபைன், நான் இதை வாங்குகிற ஐடியாவிலே இல்லை. நான் போயிருந்து எதுக்கோசம் நான் ஒரு
எப்படி சொல்ல, ஒரு 20 இன்ச் பைச்சர் ஒன்று வாங்கலான்னு தான் போயிருந்தேன். அது சொதப்பி நான் வந்து ஒரு 1 ஃபீட் பைச்சர் வாங்கினேன். அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள், அது வேறு ஒன்றும் இல்லை, என்லிச்சேரி பைச்சர் தான். ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு ஐடியா வரும். ஸோ குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது சரிங்களா. அது செப்பரேட் டேங்க்கில் வச்சுருக்கேன். இதிலே போடலான்னு நீங்கள் கேட்கலாம். பட் பிரச்சனை என்னென்னா, அது ஆல்மோஸ்ட்டு இப்போது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெருசு வரும் அந்த பைச்சரு. ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று அந்த லெப்பர்ட் ஐயை கடிச்சு முழுங்கிடும் கன்ஃபார்ம். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த டைனி ஒன் இல்லை அந்த க்ரீனை சாப்பிட்ரும். நான் அதை செப்பரேட் பண்ணுற பதிலாக அதையே செப்பரேட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு சொல்ல முடியாது. நிறைய வீடியோஸ் வர பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பைச்சர் வேறு ஏதோ முழுங்க ட்ரை பண்ணி இறந்து போடுறது. அதெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வேணாம். ஏன்னா இவ்வளோ பெருசு வளர்த்தி சும்மா ஒரு சில்லி ரீசனால் போயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ அதோட 2 ஃபீட் டேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன், ஒருத்து தான். அது கூட இந்த ஐடி வாங்கினேன். நான் அது வ்ளாக் வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அது ஆல்ரெடி வந்திருக்குமா என்னன்னு தெரியல, பட் ஷுவராக வரும். ஸோ நிறையா வீடியோஸ் இருக்குது. அப்புறமா ஸ்டே டியூன்ட், ஏன்னா திங்ஸ் இன் தி டேங்க் ஒரு ஃபுல் vlog எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். மோஸ்ட்லி அது நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ கலரேஷன் பார்க்கலாம், இந்த டெய்லி எல்லாம் ப்ளூ மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் அந்த ஃபேஸில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக வந்திருக்கு, ஆனால் கம்ப்ளீட்டாக எப்போ வரும்னு தெரில. ஸோ சூப்பரான ஃபிஷ் சரிங்களா. நான் கை வச்சு காட்டுற பாருங்கள். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அது இன்னும் வளரும். 16 இன்ச் வந்தால் தான் ஃபுல் பொட்டன்ஷியலே இருக்கும். ஸோ மிச்சப்படி இங்கே நம்ம டேட்மாய்ட் இருக்கான். ஸோ இதோட ப்ராப்ளம் என்னென்னா, ஃபில்டர் ஆஃப் பண்ணால் பிரச்சனை ஆகிடும். இதெல்லாம் நல்லா ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொடுக்கணும். ஏன்னா ரிவரில் அந்த வாட்டர் ஃப்ளோ அந்த மாதிரி. ஸோ ஃபிஷ் எப்படி இருக்கோ, அந்த நேச்சர்லேருந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி டேங்க் செட் பண்ணி வைங்க. என்ன கேட்டால் அதுவே போதுமான விஷயம் தான். ரொம்ப லைஃப் லாங் வரும் நம்மக்கிட்ட. ஸோ பார்க்கலாம், அது ஹியூஜாக வளர வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இது வந்து ஸ்லோ க்ரோயிங். பட் ஸ்டில் பரவாயில்ல, நம்மக்கிட்ட பைச்சர்ஸே ஸ்லோ க்ரோயிங்காக தான் இருக்குது. பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்ல பண்ணிட்டேன், நான் வந்து ஹைப்ரிட் கேட்ஃபிஷ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த என்லிச்சேரி பைச்சருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் வச்சுக்கிங்களேன் நீங்கள். ஸோ அது வந்து நான் 2-4 அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். பட் என்லிச்சேரி 1 ஃபீட்டு ஒர்த்து தான் நினைக்கிறேன் அந்த ப்ரைஸ்க்கு. ஸோ கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி தான் பேசினேன். ஓகேங்களா. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அதுதான். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஐடி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி எதனா நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த லூயிஸ்டிக் பைச்சர் யாராவது கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சுடுங்க. நான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே தேடிட்டேன். எனக்கு இந்தியாவிலேருந்து எதுவுமே வீடியோஸே கிடைக்கல. யூஎஸ் சேனல்ஸில் தான் இருக்குது இந்த லூயிஸ்டிக் பைச்சர் பற்றி. ஸோ யாராவது கிட்ட லக்கில் கிடச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் என்ன மாதிரி. ஸோ செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கும் ஆசையாக இருக்குது பார்க்கணுன்னு சொன்னேன். சரிங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ ஐடி பற்றி தான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங் கைஸ்.